தோழர் முத்துச்செல்வன் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, குளித்தலை நகர்வாழ் பொதுமக்களே, இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குளித்தலை ஒன்றிய குழு அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த திறப்பு விழா பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மூத்த தலைவர் தோழர் ஜி ரத்னவேல் அவர்களே, கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் ஜெய்சீலன், தோழர் ஸ்ரீதர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கரூர் மாவட்ட குழு, மாவட்ட செயற்குழு, இடைக்கமிட்டி செயலாளர் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குளித்தலை ஒன்றிய குழு சார்பில் வருக வருக என முதலில் வரவேற்கின்றேன். இன்று திறக்கப்பட்டுள்ள கட்சி அலுவலகம் என்பது ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றிய மரியாதைக்குரிய தோழர் கே வரதராஜன் அவர்களின் பெயரால் திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலகம் குளித்தலை பகுதியில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய கிராமப்புற விவசாய மக்களிடமிருந்து 1 ரூபாயும் 5 ரூபாயும் முதல் 100 ரூபாய் வரை நன்கொடையாக பெற்று குளித்தலை பகுதி மக்களின் உழைப்பாள மக்களினுடைய பங்களிப்போடு இந்த பிரம்மாண்டமான ஒரு அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கட்டமைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு குளித்தலை பகுதியில மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை போக்கிட வலியுறுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் போராட்டத்தை குளித்தலை பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டுகளாக குளித்தலை மாநகரத்தில் எண்ணற்ற மக்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். உதாரணமாக குளித்தலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, இந்த அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பிரம்மாண்டமான உண்ணாவிரத போராட்டத்தை தோழர் பாலபாரதி அவர்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு பின்பு தற்பொழுது அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல என்ன கொடுமைனா, அன்றைக்கு தாலுகா மருத்துவமனையாக இருந்த பொழுது கிடைச்ச சிகிச்சைகள் இன்றைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக ஆன பின்பு இன்னைக்கு அது கூட இல்லாம போச்சு. மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது நீடிக்கிறது. பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியாச்சு. மாவட்ட மருத்துவமனை என்று பெயருக்குத்தான் இருக்கிறது. இந்த மருத்துவமனை மக்களுக்கான மருத்துவமனையாக, ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய மருத்துவமனையாக இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த போராட்டம் இத்துடன் நிற்க போவது கிடையாது. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டவர்களை அதிகப்படுத்தி அனைவர்களுக்கும் இலவச சிகிச்சை கிடைப்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் வரைக்கும் மாவட்ட தலைமை மருத்துவமனை என்கின்ற பெயருக்கு தகுந்தால் போல் இந்த மருத்துவமனை செயல்படுகிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, குளித்தலை நகராட்சி இன்னைக்கு மிக மோசமா இருக்கு. இந்த நகராட்சி குளித்தலையில தமிழ்நாட்டிலே ஒரு நகராட்சியில இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நகராட்சி பேருந்து நிலையம் பெயர்ப்பதை கூட இல்லாத ஒரு மோசமான நகராட்சி என்று சொன்னால் அது குளித்தலை நகராட்சி தான். தமிழ்நாட்டிலே வரி மட்டும் இன்னைக்கு டபுள் மடங்கு ஆயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய குளித்தலை பேருந்து நிலையத்துல
போய் ஒரு வெள்ளை வேட்டி சட்டோட ஒரு நபர் பஸ் ஏற ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு வெளியே வந்தாருன்னு சொன்னா செம்மண் கலர்ல வருவார். ஒரு மாசமா இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் அந்த பஸ் ஸ்டாண்ட சுத்தி வந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோல மறு நிமிஷம் குழந்தை பிறந்துடும். இவங்க மிகப்பெரிய மோசமான பேருந்து நிலையத்தை வைத்திருக்கிறார்கள். குளித்தலைக்கு நிரந்தரமான ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கட்ட போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. இன்னும் சொல்ல போனால் எந்த அடிப்படை வசதியும் இல்ல குளித்தலை நகராட்சியில. இது நகராட்சிக்கான தகுதியோ அந்தஸ்தோ இந்த நகராட்சிக்கு இல்ல. இந்த நகராட்சியை ஊராட்சியாக தரம் குறை இல்லாட்டி அனைத்து நகராட்சிக்கு தகுந்த அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கமிஷனர் இருக்காரு, நகராட்சி ஆணையர். என்னன்னா நாட்டாமன்னு ஒரு படத்துல செந்தில் வந்து கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போவாரு. அந்த அப்ப வந்து ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. கடைசியா கேட்பாரு, இவர் யாருங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டே மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அவரை இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. நாட்டாம படத்துல வர மாதிரி குளித்தாக்கி நகராட்சி ஆணையர் இன்சியலுக்காக வச்சிருக்காங்க. என்ன கொடுமை தெரியுங்களா? இப்ப நகராட்சி கமிஷனர் பேருக்கு தான் எம்மின்னு ஒருத்தரை போட்டுக்கிட்டு லஞ்ச லாவண்யம் அட்டாவடி சொல்லி மாறாது குளித்தலை நகராட்சி. இன்னைக்கு கண்ட்ரோல் நகராட்சி தலைவர் கண்ட்ரோல்ல நகராட்சி கிடையாது. குளித்தலை நகராட்சி இன்னைக்கு கமிஷனர் கண்ட்ரோல்ல கிடையாது. ஏழை எளிய மக்கள் சாலையோர வியாபாரிகள் கடை போட்டு நடத்தினா சாலைக்கு வந்து இடையூறா இருக்குன்னு சொல்லி அப்புறப்படுத்துறான் நகராட்சி. ஆனா பெரிய பெரிய முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கடைகளில் இருக்க ஆக்கிரமிப்பு அகற்றான்னு சொன்னா நகராட்சி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். என்னன்னா இதெல்லாம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடம், அதனால நாங்க அகற்ற முடியாதுன்னு பச்சையா கையூட்டு பெற்றுக்கிட்டு அன்றாட பிழைப்பு நடத்துகின்ற ஏழை எளிய மக்களை விரட்டிட்டு சாலை வியாபாரிகளை விரட்டிட்டு பெரிய முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கடைக்கு இன்னைக்கு வஞ்சாமரம் வீசுகிற வேலையை இந்த நகராட்சி பார்த்துட்டு இருக்கான். இதை சும்மா விட மாட்டோம். குளித்தலை நகராட்சி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 24 வார்டுலையும் இந்த இப்ப பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வார்டு 3வது வார்டு 3வது வார்டுல 2வது வார்டுலயும் ஒரு லைட் எரியலனா கூட நகராட்சிக்கு சொன்னா முன்னாடி எல்லாம் வந்து போர்டு இல்லாதப்ப போட்டுட்டு போயிருவாங்க. இப்ப கவுன்சில் போர்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு லைட் எரியல தண்ணி வரலன்னு சொன்னா கவுன்சிலர் சொல்லுங்கிறாங்க. கவுன்சிலர் போய் சொல்றாரு, ஒரு மக்கள் நாங்க சொல்லிதான் கேட்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வார்டு 3வது வார்டு 2வது வார்டு உறுப்பினர்கள் போய் கமிஷனர்ட்டையும் நகராட்சி அதிகாரிகளையும் சொன்னா பார்ப்போம் கமிஷனர் கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலருக்கே இந்த நிலைமைனா சாதாரண ஏழை எளிய மக்கள் சாக்கடை இல்ல தண்ணி இல்லைன்னா இன்னைக்கு என்ன நிலைமை வரும்? பாவம் 2வது வார்டு 3வது வார்டு கவுன்சிலர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு ஜெயிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வாட்டர் பைப்பும் தெருவிளக்கும் அவங்க சொந்த பணத்துல செஞ்சிட்டு இருக்காங்க. நகராட்சி கேவலமா இல்ல, ஒரு மிக லஞ்ச ஊழல்ல இன்னைக்கு நகராட்சி திளைத்து கொண்டு இருக்கிறது. உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்கணும். உடனடியாக நகராட்சியை எம்மி கைப்பிடியில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இது நகராட்சியோட நிலைமை. பாத்தீங்கன்னு சொன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விஸ்வநாதபுரம் கிளை செயலாளர் ஒரு 10 குழந்தைங்களை கூட்டிட்டு போய் என் ஊருக்கு ரோடு இல்லை, என் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியலன்னு சொல்லி மனு கொடுக்க போறப்ப வெளியே போயான்னு விரட்டுறாரு. அதை கலெக்டர் சொல்லிட்டு வந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுநாள் வந்து என்ன தெரியுமா, மறுநாள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தை வந்து நேரில் ஆய்வு செய்துட்டு உடனடியாக 10 நாட்களில் சாலை அமைத்து தர சொன்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாத காலமாக போகுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்கல. மாறாக என்ன தெரியுமா வந்து கேட்டாரு, நீங்க பார்த்துக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவமானப்படுத்துற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டீங்க, மறுபறிக்கை கொடுன்னு வந்து மிரட்டிட்டு போயிருக்க. மாவட்ட நிர்வாகத்தினுடைய நிலைமையே இப்படி இருந்துச்சுன்னா கீழே எப்படி இருக்கும்?
ஒரே ஒரு சந்தோஷம் குளித்தலையில என்னன்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம சட்ட ஒழுங்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. உரிய முறையில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு உடனே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலையீடு செய்வது, இன்ஸ்பெக்டர் தலையீடு செய்வது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனா இந்த மகளிர் காவல் நிலையம்னு ஒண்ணு இருக்கு, மிக மோசமா இருக்கு. பெண்களை பாதுகாக்கத்தான் மகளிர் காவல் நிலையம்னா, கட்ட பஞ்சாயத்தின் கூடாரமாக குளித்தலை மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கு. சமீபத்துல ஒரு பொண்ணு ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னுல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வந்து வரதட்சணை கொடுமை, அடிச்சு விட்டாரு, 2வது கல்யாணம் பண்ணி துன்புறுத்துறாரு, கையெழுத்து போட சொல்லு, பயங்கர கொடுமை, காயத்தோட வந்து மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இங்க இருக்காங்க ஒரு அம்மா மங்கையர்கரசின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன தெரியுமா சொல்றாங்க, காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் காத்திருக்கணும், குற்றவாளி என்னைக்குமே வந்த 5வது மணி போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போயிடும் மகளிர் காவல் நிலையத்துல. மிகப்பெரிய கொடூரமான செயல் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு உடனே காந்தி கிட்ட, எனக்கு மகளிர் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்கவில்லை, மகாத்மா காந்தியே எனக்கு நியாயம் வழங்குன்னு சொல்லி மகாத்மா காந்தி சிலையில போய் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறாங்க. என்ன கேவலம்! இன்னைக்கும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்படக்கூடிய புகார் மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை இல்லை. கட்ட பஞ்சாயத்து மட்டும் நடக்கு. கேட்டோம்னா நாங்க எங்களுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாதுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க வரதட்சணை கொடுமையா, 2வது திருமணமா, நீங்க சமூக நலத்துறை அதிகாரியா பாருங்க, அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து காவல் நிலையம் வச்சிருக்கீங்கன்னா, மிக கொடூரமா இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்கு போன் பண்ணி, இந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருக்காங்க, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா கூட மிக அலட்சியமாக பணத்தை வாங்கி கொண்டு மகளிர் காவல் நிலையம் இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக கரூர் மாவட்ட எஸ்பி அந்த குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகளிர் காவல் நிலையத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கட்டவிழ்க்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்ப இந்த சாலையை வந்து விரிவுபடுத்துறோம்னு சொல்றாங்க. இந்த பகுதியினுடைய சாலை விரிவுபடுத்த போறோம், 4 வழி சாலையாக்க போறோம், மேம்பாலம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பகுதியில குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கோயில் நிலத்துல குடியிருக்கிறாங்க. அதே போல புறம்போக்கு நிலங்கள்ல குடியிருக்கிற மக்கள் இருக்காங்க. அதே போல வாய்க்காப்புறம் போக்குல குடியிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை உத்தரவாதப்படுத்திய பின்புதான் இந்த ஆக்கிரமிப்பு, இந்த சாலை பணியை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருப்பிடத்தை உத்தரவாதப்படுத்தாமல் நீங்கள் எடுத்தீங்க என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடந்து பெறும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களுக்கு பட்டாவை கொடுப்பதற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.